என்னரும் தமிழ்நாட்டின்கண் எல்லோரும் கல்வி கற்று பன்னரும் கலை ஞானத்தால் பராக்கிரமத்தால் உன்னத அன்பால் ஓங்கிடும் இமய மலைபோல் கீர்த்தி எய்தி இன்புற்றார் என்று மற்றொரு இயம்பிட கேட்டிடல் என்னாளோ என்று கவலைப்பட்டார் பாவேந்தர் பாரதிதாஸ். அந்நாள் இந்நாள்தான் என்று சொல்கிற வகையில் பெண் கல்விக்கென ஒரு தனி நிறுவனத்தை நிறுவி பெண் கல்வியின் பெருமைகளை உலகுக்கு அறிய செய்து ஒரு பெரும் கல்வி புரட்சியை நிகழ்த்தி கொண்டிருக்கிற ஸ்ரீ பாரதி கலை அறிவியல் கல்லூரியினுடைய தலைவர் அன்பு சகோதரர் தனசேகரன் அவர்களே, இன்னும் 2 நாட்களில் அமெரிக்காவில் இருக்கிற தமிழ் சங்கத்தில் உரை நிகழ்த்த இருக்கிற உலகறிந்த நாவலர், மிகச்சிறந்த பேச்சாளர், மேடைகளை மிக கண்ணியமாக கையாளக்கூடிய எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு தமிழ் பேச்சாளர், மேன்மைக்கும் அன்புக்கும் மதிப்பிற்கும் உரிய கவிதா ஜவஹர் அவர்களே, பள்ளியினுடைய கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களே, இயக்குனர் அவர்களே, அரங்காவலர்களே, நண்பர் சரவணன் அவர்களே, நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, இன்ஜினியர் அருள்சாமி அவர்களே, மேடம் ராணி ரோசலின் அவர்களே, மிஸ்ஸஸ் லியோ அவர்களே, வாசகர் பேரவையினுடைய செயலாளர் எங்கள் அன்பிற்குரிய பேராசிரியர் பெருந்தகை விஸ்வநாதன் அவர்களே, ஸ்ரீ பாரதி பொறியியல் கல்லூரியினுடைய முதல்வர் ஏ கிரேடு என்று எடுத்து பெருமைப்படுத்திய அம்மா திலகவதி அவர்கள் உள்ளிட்ட பேராசிரியர் பெருமக்களே, மாணவிகளே, பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை பணிவோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பெரியார் சொன்னார், பெண்களிடத்தில் புரட்சியை நீங்கள் நிகழ்த்த வேண்டும் என்றால் அவர்களிடத்தில் இருக்கிற கரண்டியை பிடுங்கிவிட்டு புத்தகத்தை கொடுங்கள் என்று அவர் சொன்னார். கரண்டியை பிடுங்கிவிட்டு புத்தகத்தை கொடுத்தால் ஒரு புரட்சி வெடிக்கும், பெண்கள் முன்னேறுவார்கள் என்று சொன்னார். அண்மையில் நான் பார்த்து வருகிற, கேட்டு வருகிற, சந்தித்து வருகிற பல நிகழ்வுகளில் உங்களை போன்ற படிக்க வருகிற பெண்களிடத்தில் புத்தகத்தை கொடுக்கிறோம். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால், இதில் பல பேர் அல்லது சில பேர் மீண்டும் திருமணமாகி வீட்டுக்கு போய் கரண்டியை பிடித்து விடுகிறீர்கள். புத்தகங்களை நீங்கள் கீழே போட்டு விடுகிறீர்கள், மீண்டும் கரண்டியை பிடித்து விடுகிறீர்கள். இதிலிருந்து மாற வேண்டும் என்று நான் என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். பொதுவாக பெண்கள் என்பது படிக்க வைப்பதற்கு ஏன் டிகிரி சேர்க்கிறீங்க என்ன யாரையாவது இங்க இருக்கிற பெற்றோர்கள்ட்ட கேட்டால் ஒரு சிலர் தவிர பலர் என்ன சொல்ல போடும் என்று கேட்டால், இந்த கல்யாண அழைப்பு இதெல்லாம் பக்கத்தில் ஒரு டிகிரி போட்டுக்கணும்னு மாப்பிள்ளை வீட்டில் கேட்டாங்க என்று கூறுவதுண்டு. அதற்கல்ல கல்வி. கல்வி என்பது உங்களுக்குள் இருக்கிற இன்னொருவரை கண்டெடுப்பதுதான் கல்வி. எஜுகேஷன் இஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் பர்ஃபெக்ஷன் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இன் மேன் என்றார் விவேகானந்தர். அது மேன் மட்டுமல்ல, விமனும் தான். உங்களுக்குள் இருக்கிற பூரணத்துவத்தை வெளிக்கொண்டு வருவதற்கு பெயர்தான் கல்வி. படிக்க வந்தோம், ஏதோ ஒரு டிகிரி வாங்கினோம், திரும்பி போயிட்டோம் அப்படிங்கிறது அல்ல வாழ்க்கை. குமுதா மேடம், நாங்க பேச்சாளர்கள் பேச வேண்டிய 2 பேர் பேச வேண்டியதையும் ஒரு டைரக்டர் பேச முடியும்னா குமுதா மேடம் பேசுறாங்க. அவ்வளவு அருமையா பேசுறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்டி இன் ஸ்ரீ பாரதி. ஏன் உங்களை நாங்க இவ்வளவு படிக்க வைக்கிறோம், ஏன் இவ்வளவு தூரம் உங்கள்கிட்ட இவ்வளவு பேச்சாளர்களை கொண்டு வந்து பேசுறோம்னா, இதிலிருந்து நீங்கள் மலர வேண்டும். இந்த காட்டுல பள்ளங்கள் கிடக்கும், காட்டில் கிடக்கிற பள்ளங்களை, அந்த பள்ளங்கள் எப்படி நிரப்பப்படும் என்றால், அந்த காட்டுக்கு பக்கத்தில் பள்ளத்துக்கு பக்கத்தில் பூ மரங்கள் இருந்தால் அந்த மரங்களிலிருந்து கொட்டி கொண்டிருக்கிற பூக்களால் அந்த பள்ளங்கள் நிரப்பப்படும். அதே போல உங்கள் மனம் எதால் நிரப்பப்பட வேண்டும் என்று கேட்டால், நம்பிக்கையால் உங்களுடைய மனம் நிரம்பி இருக்க வேண்டும். அப்ப எப்படி நம்பிக்கையை வளர்த்துக்கலாம்னா, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்கள்கிட்ட இருக்கணும். நீங்க கொஞ்சம் நிறைய பேரை நாங்க இருந்து கவனிக்கிறப்பவே நிறைய மேடைகளுக்கு நாங்க போறோங்கிற வகையில நீங்க எத்தனை பேர் சோர்வா உட்கார்ந்துருக்கிறீங்க, எத்தனை பேர் தேமேன்னு உட்கார்ந்துருக்கிறீங்க, எத்தனை பேர் எப்படா இதுல இருந்து விடுவாங்கன்னு உட்கார்ந்துருக்கிறீங்கிறதெல்லாம் நாங்க கண்டுபிடிச்சிருவோம். ஏன்னா நீங்க உட்கார்ந்துருக்கிற ஸ்டைல் உங்களை நிரூபிச்சிடும். நீங்க எப்படி உங்களுடைய கண்ணம், உங்களுடைய முகம், உங்களுடைய கண்கள், உங்களுடைய போஸ்டர், நீங்க உட்கார்ந்துருக்கிற போஸ்டர் எங்களை கவனிக்கிறீங்களா இல்லையா?
ஆர்வமா இருக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லி கொடுத்துரும். இது வகுப்பறையிலும் இது நடக்கும். அதனால ஒரு உயர் கல்விக்கு வந்திருக்கிறீங்க, உயர் கல்வியிலேயே அதிகமான பெர்சன்டேஜ் படிக்கிற மாநிலங்கள்ல தமிழ்நாடு நம்பர் 1. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தான் அதிகமா கல்வி பயில்றாங்க. வேற மாநிலங்கள்ல இது இல்லை. இவ்வளவு பேர் கல்வி பயில போறது இல்லை. நேற்றைக்கு நான் ஒரு 2 நிகழ்வுகளில் பங்கேற்றேன். அது உங்கள்கிட்ட சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். காலையில தயானந்த சந்திரசேகர சுவாமிகள் அவர்கள் எழுதிய ரங்கநாயகி அம்மாள் வாழ்க்கை வரலாறு அப்படின்னு ஒரு புத்தகத்தை நான் வெளியிட்டேன். இப்ப உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குன்னா, யார் அந்த ரங்கநாயகி அம்மாள் அப்படின்னு உங்களுக்கு தோணும். இப்ப நான் நயன்தாரா வாழ்க்கை வரலாறு வெளியிட்டேன்னு சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். சமந்தா வாழ்க்கை வரலாறு வெளியிட்டேன்னு சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். என் நண்பன் ஒருத்தன் ரொம்ப கவலைப்பட்டான், சேர்ந்த கர்நாடகாவில் சேர்ந்திருக்கலாம்டா அப்படின்னா. ஏன் கர்நாடகாவில் தமனா பத்தி பாடம் வச்சிருக்காங்களாம், நம்ம இங்க வந்து சேர்த்து விட்டோம் தமிழ்நாட்டில் தேவையில்லாம அப்படின்னு கவலைப்பட்டான். இப்ப இந்த பெயர்கள் உங்களுக்கு பிரபலமாகி இருக்கும். ஆனா நான் சொன்ன ரங்கநாயகி அம்மாள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன் தெரிஞ்சிருக்காதுன்னா, ஒரு பெரிய பிரபலமான நீங்கள் பார்க்கிற ரீல்ஸ்ல அவங்க இல்ல, நீங்க பார்க்கிற யூடியூப்ல அவங்க இல்ல, வலைத்தளங்கள்ல இன்ஸ்டாகிராம்ல அவங்க வரமாட்டாங்க, அவங்களுடைய டயலாக் இருக்காது. இந்தியாவை புரட்டி போட்ட எம்.எஸ். சுப்புலட்சுமி போன்ற மிகப்பெரிய இசை மேதைகள்கிட்ட மிருதங்கம் வாசித்த முதல் பெண்மணி புதுக்கோட்டையை சேர்ந்த ரங்கநாயகி அம்மாள். அவங்க புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கோவரணம் முதல் பெண்மணி. அவங்க போகாத நாடு இல்லை, 13 வயதுல மிருதங்கம் கத்துக்கிட்டாங்க. அந்த ஒரு பெண்மணியை பற்றி நான் பேசினேன், அந்த வரலாறை பற்றி. இன்னொருவர் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், இந்தியாவில் கல்வி புரட்சியை முதலாக விதைத்த புதுக்கோட்டையை சேர்ந்த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தான் நம்ம புதுக்கோட்டையில் இருக்கிற ராஜாஸ் காலேஜில் சேர்ந்த ஃபர்ஸ்ட் லேடி, முதல் பெண்மணி. அவங்க தான் அந்த புரட்சியை தொடங்கினாங்க. அதற்கடுத்து சாயி மாதா சிவபிருந்தா தேவி என்ற ஒரு அம்மையார், அவங்க தான் முதல் பெண் ஆதீனத்தை தொடங்கினாங்க. இந்தியா முழுக்க எப்படி விவேகானந்தர் உலகம் முழுக்க ஆன்மீக கருத்துக்களை பரப்பினாரோ அதே போல உலகம் முழுக்க ஆன்மீக கருத்துக்களை பரப்பிய முதல் பெண்மணி நான் சொல்ற சாய் மாதா சிவபிருந்தா தேவி. 3 பேரை சொல்லிட்டேன் உங்களுக்கு. இந்த 3 பேரை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். என்ன, நீங்க புதுக்கோட்டையில் இருக்கிறவங்க புதுக்கோட்டையினுடைய பெருமைகளை உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். நம்மளை சுற்றி என்ன பெரிய பெருமை இருக்கு. இங்கிருந்து 10 கிலோமீட்டர்ல பொற்பனை கோட்டை இருக்கு, அதனுடைய வரலாறு உங்களுக்கு தெரியணும். இங்கிருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ல குடுமியான் மலை இருக்கு, அது உங்களுக்கு தெரியணும். உலகின் முதல் இசை கல்வெட்டு உள்ள ஒரே இடம் நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற குடுமியான் மலையில கல்வெட்டு. நாம நிறைய பேர் சித்தன்னவாசல் நீங்க போயிருப்பீங்க. சித்தன்னவாசல்ல அஜந்தா எல்லோரா என்கிற அந்த நகரங்களில் இருக்கிற ஓவியங்களுக்கு இணையான ஒன்று அங்க இருக்கு. அப்ப இது போன்ற பெருமைகளை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். சரி, இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் நாங்க தெரிஞ்சுக்கிறோம். குமுதா மேடம் பேசுறப்ப அப்பா அம்மாவுக்கெல்லாம் ஒரு கைதட்டுங்கன்னு சொன்னாங்க. ஏன் கைதட்டுங்கன்னு சொன்னாங்க? இங்க நீங்க சித்தன்னவாசல கூட தெரிஞ்சுக்க வேண்டாம், குடுமியான் மலையை கூட நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம், பொற்பனக்கோட்டையை தெரிஞ்சுக்க வேண்டாம், ரங்கநாயகி அம்மாள் வேண்டாம், முத்துலட்சுமி ரெட்டி வேண்டாம், சாய்மந்தா சிவபிருந்தா தேவி வேண்டாம். வேற யாரை பத்தி உங்களுக்கு தெரியணும்? அப்பாவை பத்தி அம்மாவை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். 2 பேரையும் முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த உலகத்தில் முதலாக நீங்கள் வழிபட வேண்டிய இருவர் தாயும் தந்தையும். அம்மா வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டு அலைகிறாள், மகள் தோள்களில் இறக்கையை கட்டி கொண்டு அலைகிறாள். மகள் இறக்கையை கட்டி கொண்டு அலைகிற போது அம்மா வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டு அலைகிறாள். அப்ப நீங்க இறக்க கட்டி பறப்பதற்கு அப்பாவும் அம்மாவும் துணையா நிற்கிறாங்க. நீங்க எந்த கருத்தையும் அவர்களிடத்திலே மனம் விட்டு பேச வேண்டும். நீங்க மனம் விட்டு பெற்றோர்கள்ட்ட பேசுகிற ஒரு குழந்தை வாழ்நாள் முழுக்க தப்பு செய்யாது என்பது என்னுடைய கருத்து. மனம் விட்டு பேசிட்டீங்களா, நோ டிஸ்டன்ஸ். நான் கொஞ்சம் ரிசர்வ் டைப்புங்க சார். நான் என்னன்னா என்னம்மே, போனா போவேன், சாப்பிடுனா சாப்பிடுவேன், படுன்னா படுப்பேன், தூங்குன்னா தூங்கிடுவேன், 5 நிமிஷத்தில் தூங்கிடுவேன். அந்த வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டியதில்லை. ஒரு தடத்தையாவது நீங்கள் பதித்து விட்டு போக வேண்டும் வாழ்கிற போது.
அப்துல் ரஹ்மான் கேட்பார், எந்த தடத்தையும் பதித்து விட்டு போகாமல் செல்வதற்கு நீ என்ன திருடனா என்று கேட்பார். திருடன் தான் ஒரு தடத்தையும் இல்லாம வெளியில போவான். நாம திருடன் இல்லை, ஏதாவது ஒரு தடத்தை பதிச்சுட்டு போகணும். ஒரு லட்சிய கனல் மனதில் இருக்கணும். ரோஜாக்கள் நடப்படாத வரை இந்த நிலம் என்பது வெறும் மண் மட்டும்தான். லட்சியம் என்ற ஒன்று ஊட்டப்படாத வரை மனிதன் என்பவன் வெறும் பிண்டம் தான் என்று வைரமுத்து சொல்வார். அப்ப லட்சியம் என்கிற ஒன்று உங்கள்கிட்ட இருக்கணும். என்ன லட்சியம் சார்? நாங்க வச்சுக்கலாம், டிகிரி முடிச்சுட்டு என்ன பண்ண போறோம், அது பார்த்துக்கலாம் சார். எதுக்காக டிகிரி படிக்க வந்தோம்? ஏதோ வந்துட்டேன் சார், அதல்ல வாழ்க்கை. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நிறைய பெரிய பொறுப்புகள்ல, நேற்று மாலை ஒரு ரோட்டரி கிளப்ல நான் கலந்துக்கிட்டேன். அந்த ரோட்டரி கிளப்ல இருக்கிற உலகளாவிய ரோட்டரியினுடைய தலைவர் ஸ்டீஃபன் அர்ச்சித்ங்கிற ஒரு பெண்மணி, உலகத்தில் இருக்கிற ரோட்டரிக்கெல்லாம் தலைவராக ஒரு பெண்மணி இருக்கிறார். நீங்க புதுக்கோட்டையில் எங்க போனீங்கன்னாலும் பெண்கள் தான். புதுக்கோட்டையினுடைய மேயர் பெண்மணி, புதுக்கோட்டையில் இருக்கிற கலெக்டர் பெண்மணி, புதுக்கோட்டையில் இருக்கிற எஸ்பி பெண்மணி. இவர்களை இந்த இடத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தியது எது? எப்படி அவங்க போலீஸா வந்தாங்க, எப்படி அவங்க கலெக்டரா வந்தாங்க, எப்படி அவங்க மேயரா வந்தாங்க, எப்படி இப்படி இந்த பொறுப்புகளுக்கெல்லாம் அவங்க வந்தாங்க, எப்படி ரோட்டரி இன்டர்நேஷனல் பிரசிடென்டா வந்தாங்க? இந்த உயர்ந்த இடங்களுக்கு அவர்களை கொண்டு வந்து நிறுத்தியது ஒரே ஒரு சொல் தான், கல்வி என்ற ஒரே ஒரு சொல் தான். அந்த நீங்க என்ன படிக்கலாம் அப்படிங்கறத இப்பவே முடிவு பண்ணிக்கணும். ஒரு ஐஏஎஸ் படிக்கணும்னா ஐஏஎஸ்ங்கிறது ஒரு பெரிய இது இல்ல. ஒரு டிகிரி படிச்சிட்டீங்கன்னா ஐஏஎஸ்க்கு போகலாம். 24 சர்வீஸ் கமிஷன் இருக்கு நாட்டில். வெறும் கலெக்டர் வெறும் போலீஸ் மட்டுமல்ல, 24 சர்வீஸ் கமிஷன் இருக்கு. நான் 24 சர்வீஸ் கமிஷனுக்கும் ஒரு ஐஏஎஸ்க்கு உள்ள அதே பொறுப்பு பதவி மரியாதை உண்டு. ஐஆர்எஸ் இருக்கு, இந்தியன் ரயில்வே சர்வீஸ் இருக்கு. இன்னொரு ஐஆர்எஸ் இருக்கு, இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ் இருக்கு. ஐஎஃப்எஸ் இருக்கு, இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் இருக்கு. இன்னொரு ஐஎஃப்எஸ் இருக்கு, இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் இருக்கு. இது எல்லாமே நீங்க படிக்கணும்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும். எப்படி யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும்னா டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி இது மாதிரி நிறைய தேர்வுகளுக்கு நீங்கள் உங்க ப்ரிப்பேர் பண்ணணும். இங்க இருக்கிற விஸ்வநாதன் சார் ஒரு பெரிய ஸ்டடி சென்டர் வச்சிருக்கிறார். அந்த ஸ்டடி சென்டர்ல போய் படிக்கிற பிள்ளைகள் தங்களுடைய படிப்பு நேரத்தை கடந்து நிறைய புத்தகங்கள் நீங்க வாசிச்சீங்கன்னா உயர்ந்த பொறுப்புகளுக்கு நீங்க போகலாம். உயர்ந்த பொறுப்புகளுக்கு போறப்ப தர்மபுரியில் இருக்கிற கலெக்டர்கிட்ட ஒரு பேட்டி எடுத்தாங்க. உங்களுக்கு கலெக்டர் ஆகணுங்கிற எண்ணம் எப்படி வந்துச்சு? நான் ஒரு தடவை எங்க அப்பாவோட ஒரு கலெக்டர் ஆபீஸுக்கு போனேன். போறப்ப எல்லாரும் டக் டக்குன்னு எந்திரிச்சு விட்டு பாதையை விட்டாங்க. அவ்வளவு பேரும் பெரியவங்க, வயசானவங்க அவ்வளவு பேரும் எந்திரிச்சு நின்று, அதிகாரிகள் அவ்வளவு பேரும் எந்திரிச்சு நின்று கையெடுத்து கும்பிட்டு வணக்கம் சொல்லி பாதையை விட்டு போக சொன்னாங்க. யாருப்பா இந்த அம்மா வர்றாங்க, எல்லாரும் எந்திரிச்சு நிக்கிறாங்களே யாருன்னு எங்க அப்பாட்ட கேட்டேன். எங்க அப்பா சொன்னாரு, இவங்க தான் கலெக்டரு. கலெக்டர் இப்படி வந்தாங்கன்னா இவ்வளவு மரியாதை உண்டுன்னு. அன்னைக்கு என்னுடைய மனதில் கலெக்டரா வரணும்னு நினைச்சு படிச்சேன், கலெக்டரா வந்தேன் என்று இப்ப தர்மபுரியில் இருக்கிற கலெக்டர் சரையு அவங்க ஒரு பெரிய பேட்டியில சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இந்த கனவு வேணும்ல உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் கமிஷன் படிக்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரணும்ல. என்னுடைய நண்பர் மு முருகேஷ், கவிதா ஜவஹர் மேடத்துக்கு தெரியும், அவருடைய மனைவி வெண்ணிலா நீரதிகாரம் அப்படிங்கிற ஒரு பெரிய நூலை, சரித்திர புகழ் வாய்ந்த நூலை எழுதினாங்க. அவங்களுக்கு 3 பெண் பிள்ளைகள். 3 பெண் பிள்ளைகள் பிறந்த உடனே அந்த உறவினர்கள் எல்லாம் சொல்லாங்க, என்ன இப்படி 3 பொண்ணா போச்சு, 3 பொண்ணா போச்சு, 3 பொண்ணா போச்சுன்னு ரொம்ப கவலைப்படுவாங்க. இவங்க என்னத்தை சம்பாதிக்கிறாங்க? அவங்க ஒரு டீச்சரா இருக்காங்க, இவர் ஒரு எழுத்தாளரா இருக்காரு, தமிழ் ஹிந்து பத்திரிகையில் வேலை பார்க்குறாரு. இவங்க என்னத்தை சம்பாரிச்சிட போனாங்க? 3 பேருக்கும் ஆளுக்கு ஒரு, இப்படித்தானே நம்ம கணக்கு போடுவோம், ஆளுக்கு 50 பவுன் போடுறதுனாலும் அவ்வளோ வரணுமே, ஆளுக்கு ஒரு கார் கொடுக்கணுமே, இதுக்கெல்லாம் இவங்க என்ன பண்ணுவாங்க என்றெல்லாம் அவங்க ஆச்சரியப்பட்டு மற்றவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க அதை பத்தி பேசல. இவங்க 2 பேரும் அந்த பிள்ளைகளை படிக்க வச்சாங்க. எல்லா நூலகங்களுக்கும் அழைச்சிட்டு போனாங்க. வீடு முழுக்க புத்தகங்களா பரப்பி வச்சாங்க. வீட்டில் ஒரு பெட்டு கிடந்துச்சுன்னா பெட்டை சுத்தி புத்தகங்களா கிடக்கும். எப்ப பார்த்தாலும் அவங்க வீட்டில் டிவியே கிடையாது. அவங்க வீட்டில் ஒரே ஒரு செல்போன் தான், பட்டன் போன் தான் இருக்கு. அந்த பிள்ளைங்க 3 பேருமே படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. 3 பேருமே படிச்சு முடிச்சு கோயம்புத்தூர்ல அக்ரி காலேஜில் பிஎஸ்சி அக்ரி முடிச்சதுக்கு அப்புறம் யூபிஎஸ்சி எக்ஸாம் தேர்வுக்கு ரெடி ஆகி 3 பேரும் இப்ப பிரிலிமினரி பாஸ் பண்ணி டெல்லியில இருக்கிற எக்ஸாமினேஷனுக்கு அவங்க போயிருக்கிறாங்க. அந்த இன்டர்வியூல அவங்க பாஸ் பண்ணிட்டு வந்தாங்கன்னா இன்னும் 2-3 மாசத்துல தமிழ்நாட்டில் 3 இடத்துல கலெக்டரா இருப்பாங்க. அவங்க ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பெண்கள் கலெக்டரா இருப்பாங்க. எவ்வளவு அவமானப்படுத்தி இருப்பாங்க.
நீங்கள் எப்போது அவமானங்களை வெகுமானங்களாக மாற்றிக்கொள்கிறீர்களோ அன்னைக்கு ஜெயிக்கலாம். உங்களுக்கு நிறம் ஒரு பொருட்டல்ல, அழகு ஒரு பொருட்டல்ல, ஃபேர் அண்ட் லவ்லியில் அல்ல அழகு, கல்வியில தான் அழகு இருக்கு. நீங்க என்ன படிச்சேன்னு சொல்றதுல தான் அழகு இருக்கு. உங்களுடைய திறமைகளை நாளுக்கு நாள் நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள். மொபைல்ல இருக்கிற அறிவை நம்ம வளர்த்துக்கிறது தேவையில்லை, அது எதுவுமே இப்ப தேவையில்லை. இப்ப ஏஐன்னு ஒன்று வந்துருச்சு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சாட் ஜிபிடின்னு வந்துருச்சு. அது சாட் ஜிபிடி 401 இப்ப வரப்போகுது. இப்ப அதுல என்ன சார் முக்கியம்? கவிதா ஜவஹர்னு நீங்க அதுல பிரிண்ட் பண்ணீங்கன்னா அவங்க வாழ்ற வாழ்க்கை வரலாறு, அவங்க ஊரு, அவங்க எழுதின புத்தகம் எல்லாம் அதுல வந்துடும். தங்கமூர்த்தின்னு போட்டீங்கன்னா அவ்வளவு தகவலும் அதுல வந்துடும். ஸ்ரீ பாரதி காலேஜ்னு போட்டீங்கன்னா அவ்வளவு அந்த தகவல் வந்துடும். உங்க பேரை போட்டீங்கன்னா எல்லாம் வந்துடும். நீங்க என்ன அசைன்மெண்ட் எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அது பூரா ஒரே ஒரு லைன்ல அதை போட்டு சென்ட் ஆர்டிகிள்னு கேட்டீங்கன்னா அது அனுப்பி விட்டுரும், எல்லாம் அனுப்பி விட்டுரும். அப்ப டீச்சர்களுக்கு வேலையே இல்லையா சார்? அப்படி இல்லை. நீங்க அழுதிங்கன்னா உங்க கண்ணீரை துடைப்பதற்கு ஒரு டீச்சர் வேணும், ஒரு ப்ரொஃபசர் வேணும், ஒரு பக்கத்துல நண்பர் வேணும், ஒரு அம்மா வேணும், அப்பா வேணும். இது எதையும் மிஷின் செய்ய முடியாது. அதனால வாழ்கிற போதே உங்களுடைய குடும்ப கட்டமைப்பை நல்லா வச்சுக்குங்க. அன்னையிடம் நீ அறிவை வாங்கலாம், அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம். அப்ப நீங்க அந்த அன்பை வாங்கலாம்ங்கிறத நீங்க மாத்தி என்ன பண்ணிட்டீங்க? செல்லம்னு எடுத்துக்கிட்டீங்க. செல்லம்னு எடுத்துட்டு என்ன சொல்றதுன்னா, என் மகை நான் பேசுறதே கேட்க மாட்டேங்கிறா சார், 8 மணிக்கு தான் சார் எந்திரிக்கிறா, நைட்டு 11 மணி வரைக்கும் அவ செல்லு பாக்குறா சார். நள்ளிரவில் வெளிச்சம் தருகிற செல்போன்களால் எல்லா வீடுகளும் இருட்டாகி விடுகின்றன. ராத்திரியில் 11 மணிக்கு மேல செல்போன் வெளிச்சம் இருந்துச்சுன்னா வீடு இருட்டா போயிடும். வீடு இருட்டா போகும்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனம் இருட்டா போயிடும். செல்போனுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தர வேண்டிய அவசியம் இல்லை. அது நம்முடைய வேலைக்காரனாக நீங்கள் பாதிக்கிற வரைதான் அது நல்லது. அதை நீங்கள் எஜமானனாக மாற்றிவிட்டீர்கள் என்றால் அவன் நம்மளை அவ்வளவு உத்தரவு போடுவான். திடீர்னு நீங்க குழந்தைய காணாட்டி கூட நிறைய பெண்கள் இப்ப கவலைப்படுறது இல்லை. போனை காணலன்னா என்னாச்சுன்னு கேட்கிறாங்க. அப்ப எதுக்கு முக்கியத்துவம் தரணும் அப்படிங்கறத நீங்க யோசிச்சுக்கணும். தாய் தந்தையருக்கு நல்ல நண்பர்கள் உங்களுக்கு வேணும். நல்ல நண்பர் எப்படிப்பட்டவர்? ஒரு இருட்டு, திடீர்னு எல்லா மின்சாரங்கள் போயிருச்சு, இருட்டு, எல்லா விளக்குகளும் அணைஞ்சிருச்சு. உங்க கை எதை துளாவும்? ஒரு மெழுகுவர்த்தியை துளாவும், ஒரு தீப்பெட்டியை துளாவும். இருட்டானதற்கு அப்புறம் உங்களுடைய கைகள் எப்படி ஒரு மெழுகுவர்த்தியும் ஒரு தீப்பெட்டியும் தேடுகிறதோ, அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் துயரம் வருகிற போது, உங்களுக்கு ஏதேனும் சோதனை வருகிற போது, நீங்கள் ஒரு நல்ல நண்பனை தேடுவதை போல நீங்கள் ஒரு நல்ல நண்பனை வைத்துக் கொள்ள வேண்டும். அவன் தான் நண்பன். இன்னைக்கு இருக்கிற வேறு மாதிரியான அந்த உலகத்துல போதை பொருள் அல்லது வேறு மாதிரியான பாதைகள்ல நிறைய இழுத்து கொண்டு போவதற்கு நிறைய பேர் இருக்கு. உங்களை அழகானவங்கன்னு சொல்றதுக்கு ஒருத்தன் எங்கேயோ ஹேர் கட் பண்ணிட்டு இருக்கான். 8 வழிச்சாலை மாதிரி பக்கத்துல ரோடு போடுறான். நான் போனேன் 2 நாளைக்கு முன்னாடி கடைக்கு. என்கிட்ட அந்த சலூன்காரர் கேட்டார், இங்க என்ன இருக்குன்னு சார் ஹேர் கட் பண்ண வந்தியே அப்படின்னு கேட்டார். நான் அவர்கிட்ட பண்ணிட்டு பக்கத்துல உள்ள ஒரு பையன்கிட்ட கேட்டேன். அந்த பையனுக்கு தலையை என்ன பண்ணான்னா, அவன் இந்த பக்கம் ஒரு கோடு போடுறான், இந்த பக்கம் ஒரு கோடு போட சொன்னா, இந்த பக்கம் ஒரு கோடு போட சொல்லி அவனுக்கு அவ்வளவு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நான் நினைச்சுக்கிட்டேன், அவன் இப்ப நான் IAS இன்டர்வியூக்கா போறான், ஏதோ ஒரு பெண்ணை தேடி போறான். இதே மாதிரி ஆயிரக்கணக்கானவர் உங்களை தேடி வருவாங்க. அவனை நீங்க அசஸ் பண்ண தெரியணும், அவனை அந்த அளவோட நிக்க வைக்க தெரியணும், அந்த பாதையில அவனை நிறுத்தணும். நீங்க அந்த பாதையோட நிறுத்தி அப்படி வந்துட்டீங்கன்னா உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது. வாழ்நாள் முழுக்க ஒரு கட்டுப்பாடு உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அதை மீறி ஒண்ணும் செய்ய முடியாது. அப்ப எல்லா இடத்துலையும் உங்களை நீங்க ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கணும். உங்களுடைய மனதை கெடுப்பதற்கு, உங்களுடைய சிந்தனையை மடை மாற்றுவதற்கு நிறைய பேர் காத்திருக்கிறாங்க. பல பேர் கவிதை எழுதி வச்சிருக்கான், பல பேர் உங்களிடத்தில் தருவதற்கு கவிதைகளை வைத்திருக்கிறார்கள். இந்த அக்ரிகல்ச்சர் காலேஜுக்கு போறப்ப அங்க இருக்கிற மாணவன் எனக்கிட்ட கவிதையெல்லாம் என்கிட்ட எழுதி காமிப்பான். அருகம்புல் போல வளர்ந்த நம் காதலை உன் அப்பன் எருமை மாடு மாதிரி மேய்ந்து விட்டானே அன்பே அப்படின்னு அவன் எழுதியிருப்பான். நிறைய பேர் எழுதியிருப்பான். இந்த கவிதைகளை கண்டெல்லாம் நீங்கள் மயங்கி விடக்கூடாது. உங்களை மான் என்பார்கள், தேன் என்பார்கள், மயில் என்பார்கள், குயில் என்பார்கள், மயக்கும் மது சார் என்பார்கள். ஏனென்று நீங்கள் ஒருவரும் கேட்பதில்லை, அதனால் இன்னமும் பேசுகிறார்கள். உங்களை என்றைக்கு மனுஷி என்று ஒத்துக்கொள்கிறார்களோ அன்றைக்குத்தான் சிறந்தது என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும்.
அழகுக்கு மயங்கக்கூடாது, புகழ்ச்சிக்கு மயங்கக்கூடாது. உங்களை நீங்கள் வளர்த்துக் கொள்வதற்கான ஒரு களம்தான் ஸ்ரீ பாரதி. உங்களை நீங்கள் உயரத்துக்கு கொண்டு வருவதற்கான ஒரு இடம்தான் ஸ்ரீ பாரதி கலை அறிவியல் கல்லூரி. ஒரு கிராமத்தில் இந்த கல்லூரி பெண்களுக்காகவே நடத்தப்படுவதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், நான் அறிந்த வரையில் தமிழ்நாட்டில் பெண் பிள்ளைகளுக்கு 200% பாதுகாப்பான ஒரே வளாகம் ஸ்ரீ பாரதி கலை அறிவியல் கல்லூரி மட்டும்தான். வேற வளாகம் நான் சொல்லவே மாட்டேன். பேரண்ட்ஸுக்கு நான் சொல்றேன், அவ்வளவு சேஃபஸ்ட் ஜோன் இந்த ஜோன், கம்ஃபர்ட் ஜோன். இங்க ஒரு பிள்ளைய நீங்க அனுப்பிட்டீங்கன்னா நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. பெத்த புள்ள மாதிரி பாத்துக்கிடுவாங்க. இங்க இருக்கிற அரங்காவலர்கள் எல்லாம் பெத்த பிள்ளைய பாத்துக்கிற மாதிரி பாத்துக்குவாங்க. அப்ப அந்த பிள்ளைகள் எவ்வளவு பக்குவமா இருக்கணும், பெற்றோர்களுக்கு எவ்வளவு உண்மையா இருக்கணும். புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். உடம்ப நீங்க சுத்தப்படுத்தணும்னா தண்ணியில சுத்தப்படுத்திக்கலாம். மனசு சுத்தப்படுத்தணும்னா உண்மையா இருக்கணும். அது பெற்றோர்களுக்கு உண்மையா இருக்கணும், கல்லூரிக்கு உண்மையா இருக்கணும், ப்ரொஃபசர்ஸ் கிட்ட உண்மையா இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உண்மையா இருக்கணும். இது போன்ற நிறைய குவாலிட்டிஸை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வளர்த்துக்கணும். இவ்வளவுதான். நான் ட்ரெய்லர் பேசலாம். மெயின் பிக்சர் அங்க உட்கார்ந்துருக்கிறாங்க. மெயின் பிக்சர் பின்னி எடுப்பாங்க. அதனால உங்களுடைய எல்லாரையும் நான் கேட்டுக்கிறது, கல்வி என்ன வேலைக்கு நம்ம அங்க வந்திருக்கிறோமோ அதை நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு, கல்வியில மட்டும் கமா தான் போடணும், ஃபுல் ஸ்டாப் வைக்க கூடாது. நீங்க டிகிரி எழுதினீங்கன்னா எம்ஏ அப்படின்னு எழுதுனா MA ஒரு புள்ளி ஒரு கமா இருக்கும். எந்த டிகிரி நீங்க எழுதுனீங்கன்னா எழுதுற பேட்டர்ன் அதான். BAன்னு எழுதினீங்கன்னா ஒரு புள்ளி ஒரு கமா, B புள்ளி A புள்ளி அதுக்கப்புறம் ஒரு புள்ளி ஒரு கமா. எல்லா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் உங்களுக்கு அதான் எழுதுவாங்க. ஏன் கமா? கல்விக்கு முற்றுப்புள்ளியே கிடையாது. கல்வியை நீங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கணும். எப்ப வேணாலும் படிக்கலாம், என்னைக்கு வேணாலும் படிக்கலாம், 90 வயசுல படிக்கலாம். அவ்வளவு சாதனைகளை நீங்கள் நிகழ்த்தலாம். அதற்கான வாய்ப்பை உங்கள் பெற்றோர்கள் ஏற்படுத்திக் கொள்கிறார்கள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த வகையில் வருகை தந்திருக்கிற மாணவர்களை, இங்க இருக்கிற பெற்றோர்களை, கல்லூரி நிர்வாகத்தை எல்லாம் மனதார வாழ்த்தி பாராட்டி, இன்னும் 2 நாளில் அமெரிக்காவில் இருக்கிற ஃபெட்னா என்கிற ஒரு அமைப்பில் தன்னுடைய உரையினை அமெரிக்காவில் வழங்க இருக்கிற கவிதா ஜவஹர் அவர்களுக்கு உங்களுடைய கரவொலிகளால் மனம் நிறைந்த பாராட்டுகளை, வாழ்த்துக்களை அவரை தெரிவித்து நீங்கள் வழி அனுப்புமாறு அன்போடு கேட்டு நிறைவு செய்கிறேன். வணக்கம்.